இப்ப நம்ம சைரன் படத்துக்கான ரிவ்யூவ பார்க்கலாம். சும்மா சைரன் அடிக்குதா? இல்ல ன்னு போதான்னு சொல்லிட்டு இந்த ரிவ்யூல பார்க்கலாம். சைரன் இந்த படத்துக்கான கதை சுருக்கம் என்னன்னாக்கா, 16 வருஷம் கழிச்சு ஜெயில்லேருந்து பெரோல்ல வெளிய வர ஜெயம் ரவி. அது சில ஒரு போற இடத்துலலாம் சில மர்டர்ங்க நடக்குது. அதனால ஜெயம் ரவி மேல கீர்த்தி சுரேஷ் சந்தேகப்பட்டு, இவரு எதுக்கு ஜெயிலுக்கு போனாரு? அந்த கொலைக்கும் இவருக்கும் சம்மந்தம் இருக்கான்றது தான் இந்த படத்துக்கான கதை சுருக்கமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சும்மா தாறுமாறு தக்காளி சோறுன்னே போச்சுலாம் சொல்லலாம். ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து செம்ம ஒரு ஒரு ஷீட் நுனியில வந்து உட்காந்துன்னு இப்ப என்னான்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கே படம் சும்மா மூவ் ஆச்சு. ஆனா, செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு மூவ் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ப்ரெடிக்ட் பண்ற மாரி இருந்துச்சு. இது இப்படி நடக்கும்டா, இது இப்படி நடக்கும்டான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்டபிள் ஸ்டோரியா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இருந்துச்சா, இந்த படம் சும்மா தெறிச்சுன்னு போயிருக்குன்னு சொல்லலாம். தனி ஒருவன் ஸ்டைல்ல ஒரு படம் வந்திருக்கும். பட் ஒரு சின்ன மிஸ்டேக் இதுக்கு முன்னாடி வந்த அகிலன் பூமி இந்த படத்துக்கெல்லாம் கம்பேர் பண்ணா, இந்த படம் எவ்வளவோ பெட்டர்ன்னே சொல்லலாம். ஜெயம் ரவி ஃபேன்ஸ்க்காக ஒரு சின்ன ஹாப்பி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம், ஒரு நல்ல ஜர்னல்ன்னு வச்சுக்க. இந்த படத்துக்கான நம்பர் ரேட்டிங் வந்து 5க்கு 3.25 குடுக்கலாம். அதுக்கு வொர்த்தான படம் தான் இந்த சைரனு. அதில நம்ம யோகி பாபுவும், ஜெயம் ரவி வர சீனெல்லாம் சும்மா தெறிக்க விடுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க.